அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள். முதலில் நான் என்னை பற்றி கூற வேண்டும். நான் கார்த்திகா, உதவி பேராசிரியராக தமிழ்துறை ஏடிஎம் மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம் பணியாற்றி வருகின்றேன். இன்றைய தினத்திலே நாம் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவிகளுக்கான இலக்கிய திறனாய்வு குறித்து ஒரு அறிமுக வகுப்பை காணவிருக்கின்றோம். இந்த வகுப்பிலே திறனாய்வு என்றால் என்ன, அந்த திறனாய்வுக்கான காரணங்கள் என்ன, திறனாய்வை எப்படி ஒரு ஆய்வாளர் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த சில அறிவுரைகளையும் விழிப்புணர்வுகளையும் உங்களுக்கு நான் காண விளைகின்றேன். வாருங்கள், திறனாய்வு பற்றிய ஒரு அறிமுகத்தை காண்போம். திறனாய்வு ஓர் அறிமுகம் என்று பார்த்தோமே ஆனால், இலக்கிய ஆராய்ச்சி என்பது இலக்கிய திறனாய்வு என்ற பெயரில் உலகெங்கும் இப்போது வேகமாக வளர்ந்து வருகிறது. இலக்கிய ஆராய்ச்சி, அது என்ன இலக்கியம்? ஒரு இலக்கியத்தில் இருந்துதான் இலக்கணம் பிறந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. தமிழில் தோன்றிய முதல் இலக்கியம் திருக்குறள், தெரியும் தானே உங்க அனைவருக்கும்? ஆம், இலக்கிய ஆராய்ச்சி என்பது இலக்கிய திறனாய்வு. ஒரு ஆய்வாளர் என்பவன் ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அந்த நூலின் சிறப்புகள் என்ன, தனித்துவம் என்ன, மேன்மை என்ன, நன்மை எது, தீமை எது, அந்த நூல் கூற இருக்கின்ற கருத்துக்கள் யாவை, எவை என்பதை நுணுங்கி ஆராய்பவன் சிறந்த ஆய்வாளன் ஆவான். ஒரு முருங்கைக்கீரையை எடுத்தோமே ஆனால், நம் வீடுகளில் சமைக்கக்கூடிய சாதாரண ஒரு முருங்கைக்கீரை, அந்த முருங்கைக்கீரையை நாம் எப்படி சமைப்போம்? அப்படியே பறித்து கொண்டாந்து ஆவில் வேக வைப்போமா? இல்லை. அந்த முருங்கைக்கீரையை பறித்து அதில் உள்ள கிளைகள், அந்த கிளைகளிலிருந்து ஒரு இலையாக அதை நாம் உருவி சமைப்போம். அந்த விதத்திலே ஆய்வாளவன் என்பவன் தன்னுடைய ஆய்வு களத்தை முதலில் தீர்மானிக்க வேண்டும். ஆய்வு களத்தை தீர்மானித்த பின்பு தான் எடுக்கக்கூடிய அந்த நூலின் சிறப்புகளை முதலில் அவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த சிறப்பான கூறுகள் என்னென்ன இருக்கிறது அந்த நூல்ல, அந்த நூலின் சிறப்பம்சம் என்ன, இதற்கு மூல நூல் எது, இந்த நூல் உரைக்கக்கூடிய கருத்துக்கள் யாவை என்பதை முதலில் நன்கு அறிந்து பின்பு அதை ஆய்வு செய்து தன்னுடைய கருத்துக்களை, இன்னும் சில கருத்துக்களை அதில் புகுத்த வேண்டுமே ஆனால் புகுத்த தன்மை கொண்டவனாக ஒரு ஆய்வாளன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆய்வாளனுக்கு இந்த ஆராய்ச்சி என்பது மிக அவசியம். அந்த வகையிலே இலக்கிய ஆராய்ச்சி என்பது இலக்கிய திறனாய்வு என்ற பெயரில் உலகெங்கிலும் தற்பொழுது வேகமாக வளர்ந்து வருகிறது. 18, 19ஆம் நூற்றாண்டுகளை திறனாய்வு காலம் என்று அறிஞர்கள் போற்றுகின்றனர். இந்த காலகட்டத்தை இலக்கிய திறனாய்வின் பொற்காலம் என்றே கூறலாம். எந்த காலகட்டத்தை? 18, 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை இலக்கிய திறனாய்வின் பொற்காலம் என்றே கூறுகின்றனர். இலக்கிய திறனாய்வு என்பது முன்னே உருவாக்கப்பட்ட இலக்கியங்களில் அமைந்து கிடக்கும் பொருள், உணர்ச்சி, கற்பனை, வடிவம் போன்ற பொதுத்தன்மைகளை அடிப்படையாக கொண்டு இலக்கிய கொள்கைகளை உருவாக்குவது ஆகும். அது என்ன பொருள், உணர்ச்சி, கற்பனை, வடிவம்? பொருள் என்றால் ஒரு இலக்கியம் இருக்குமே ஆனால் அந்த இலக்கியத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது, பொருள் என்றால் என்ன கருத்தை இது உணர்த்துகிறது. இப்ப திருக்குறள் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறக்கருத்துக்களையும் உரைப்பது திருக்குறள். ஒவ்வொரு 1330 குறளும் நம் வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து அறங்களையும் கற்பிக்க வல்ல சிறந்த நூல். அந்த திருக்குறளை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அதில் என்னென்ன உணர்ச்சிகள், பிறப்பிலிருந்து இறப்பு வரை, இல்லறம் முதல் துறவரம் வரை அனைத்தையும் விமர்சிக்க கூடியது திருக்குறள். அந்த திருக்குறளே வள்ளுவ பெருமான் கற்பனையை புகுத்தி இருக்காரா என்று பார்க்க வேண்டும். அந்த நூலின் வடிவம் எப்படி இருக்கிறது, இது எல்லாம் ஒரு நூலை எடுத்துக்கொண்டு நாம் ஆய்தல் வேண்டும். அந்த நூல் உணர்த்தக்கூடிய கருத்து யாவை, சிறப்பு கூறுகள் என்னென்ன, மேன்மையாக கூறப்பட்ட கருத்துகள் என்னென்ன, அதில் கொஞ்சம் இலகுவாக சிறுமைப்படுத்தி கூறக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன என்பதை ஆய்வாளன் நன்கு கூர்ந்து நோக்கி ஆய்தல் வேண்டும். இவையெல்லாம் இதன் பொதுத்தன்மைகள். இலக்கிய படைப்புக்கு உரிய உண்மை, அழகு போன்ற மூல ஆதார கூற்றுகளை காட்டுவது மிக அவசியம். இலக்கிய படைப்புக்கு முதலில் உண்மை அவசியம். உண்மை கருத்துக்களைத்தான் உரைக்க வேண்டும். அழகு என்பது முகப்பொழிவு, வெளித்தோற்றம் என்பது அல்ல.
அழகு என்பது ஒரு இலக்கியத்தில் படைக்கப்பட்ட பாத்திரமோ இல்ல நூலின் சிறப்புகளோ நன்கு அழகுற காட்டப்பட வேண்டும். மூல ஆதார ஊற்றுகளை காட்டுவது எப்படி? ராமாயணத்திற்கு மூல நூல் வால்மீகி எழுதிய ராமாயணமோ வடமொழியில் ஹர்ஷர் எழுதியதுன்னு சொல்றோம். அது எது? வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் எழுதியது கம்பராமாயணம். வடமொழியில் ஹர்ஷர் எழுதியது என்ன நூல்? இந்த வினாவிற்கான விடையை நான் வகுப்பின் இறுதியில் கேட்பேன். இலக்கிய படைப்புக்கு உரிய உண்மை, அழகு போன்ற மூல ஆதார கூற்றுகளை காட்டுவது மிக அவசியம். பொது வகையிலும் சரி, சிறப்பு வகையிலும் சரி, இலக்கியம் பற்றிய வினாக்களை எழுப்பி விடை காண முயல்வது மிகவும் உண்மை. பொது வகையிலும் சரி, சிறப்பு வகையிலும் சரி, இலக்கியம் பற்றிய வினாக்களை எழுப்பி விடை காண முயல்தல் வேண்டும். இது மிக மிக அவசியம். இலக்கியம் வாழ்க்கைக்காக அமைந்ததா, கலை இன்ப நுகர்வுக்காக அமைந்ததா? இது ஒரு பொது வினா. இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்காக அமைந்ததா, இல்லை ஏதோ ஒரு பொழுதுக்காக நாம் அமைத்து கொண்டதா அப்படிங்கிற ஒரு வினா. இது பொதுவான வினா. மற்றொரு வினா, இலக்கிய படைப்பில் இளங்கோவடிகள் கையாண்டுள்ள இலக்கிய நடையின் தனித்தன்மைகள் யாவை? இளங்கோவடிகள் யாரு? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். இந்த இளங்கோவடிகள் என்னென்ன சிறப்புகளை கையாண்டுள்ளார்? அவர் எப்படி கோவலனையும் கண்ணகியும் உருவகப்படுத்தியுள்ளார்? மாதவியை எப்படி கதாபாத்திரமாக வடிவமைத்துள்ளார்? இதையெல்லாம் தனித்தன்மைகளாக பிரிப்பது. ஒரு இலக்கிய படைப்பில் இளங்கோவடிகள் ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் சிறப்பு கூறுகள் ஏதேனும் உண்டா? எதை அந்த ஆசிரியர் கையாண்டுள்ளார்? இது எல்லாம் தனித்தன்மைகள். இது ஒரு சிறப்பு வினா. படைக்கப்பட்ட இலக்கியத்தை நுகர்வது எப்படி என்பதையும், நுகர்வோருக்குரிய அடிப்படை தகுதிகள் எவை என்பதையும் தெளிவாக எடுத்து காட்டி விளக்க வேண்டும். படைக்கப்பட்ட இலக்கியத்தை நுகர்வது அப்படி என்றால் என்ன? படைக்கப்பட்ட இலக்கியம் ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட ஒரு நூலினை நுகர்வது என்றால் வாசிப்பது, அந்த நூலின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வது. எப்படி வள்ளுவனின் திருக்குறளை நாம் அனுதினமும் வாசித்து இந்த திருக்குறளை ஓதுகின்றோமோ, அந்த நூலின் சிறப்புகளை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் 1330 குறளையும் ஒப்புவிக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் வளர்ந்து விட்டனர். அந்த நூலின் சாராம்சத்தை உணர்ந்து விட்டனர். என்னென்ன கருத்துக்களை சொல்லுகிறது? நம் வாழ்வியலோடு ஒத்து போகக்கூடிய இலக்கியம். இப்படித்தான் அதை நுகர்தல் வேண்டும். இப்படி அந்த நுகர்வோனுக்குரிய அடிப்படை தகுதிகள் எவை என்பதையும் நாம் இந்த இலக்கிய திறனாய்விலே தெளிவாக காணவிருக்கின்றோம். ஒரு இலக்கியத்தை படைப்பது என்பது வேறு, அதை பயின்று இன்புறுவது என்பது வேறு. ஒரு இலக்கியத்தை படைப்பது என்றால் நாம ஒரு இலக்கிய நூலினை எழுதுவது. அந்த பயின்று இன்புறுவது வேறு என்றால் எழுதக்கூடிய இலக்கியத்தை நாம் தெளிவாக கற்று அதில் என்ன இருக்கிறது, என்னென்ன கருத்துக்களை சொல்ல விளைகின்றோம் என்பதை இன்புறுவது. என்ன இனிமையான கருத்துக்களை சில நூல்கள் தரும். ஆழ்ந்து நாம் அந்த நூலினை படிக்கும் பொழுதுதான் அந்த நூலில் உள்ள இனிமையான கருத்துக்கள் நம் மனதிற்கு புலப்படும். படைப்பு ஆற்றலையும் நுகர்வு ஆற்றலையும் பகுத்து காட்டி படைப்போனுக்கும் பயில்வோனுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைத்து ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்த வேண்டும். படைப்பவன் யாரு? பயில்பவன் யாரு? இறைவன் நம்மை படைக்கின்றான். நாம் யார்? மனிதர்கள். நம்மை படைத்தவன் யார்? இறைவன். அப்ப இறைவனும் மனிதனும் வேறுபட்டவர்கள். படைத்தவன் என்னமோ பெரிய அவருக்கு கீழ் நாம் அடிமை என்று அர்த்தம் இல்லை. படைப்பவன் என்பது ஒரு நூலை படைக்கக்கூடிய ஆசிரியர். பயில்வோன் என்பவர் அந்த நூலை நாம் படிக்கக்கூடியவர்கள். நாம் இருவருக்கும் உள்ள இடைவெளியை குறைத்து இருவருக்கும் ஒரு பாலத்தை ஏற்படுத்த வேண்டும். தெரியாத கருத்துக்களை அந்த படைப்போரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். படைப்புலகில் காணப்படும் பல்வேறு இலக்கியங்களை தனித்தனியே ஆராய்வது ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தின் நிறைகளை மட்டுமின்றி குறைகளையும் கண்டறிய முனைவது. ஒரு நூலை எடுத்துட்டோம்னா அந்த நூல்ல உள்ள சிறப்புகளை மட்டுமே சொல்லக்கூடாது. அதில் சில குறைபாடுகளும் இருக்கும். ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ராமாயணத்தில் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான் மட்டும் என்றுதான் கூறுகின்றனர். அந்த ராமாயணத்தில் அந்த ராவணனின் கதாபாத்திரத்தை நாம் ஒரு கெட்டவனாகவே பார்க்கின்றோம்.
அந்த ராவணனுக்கும் ஒரு சிறந்த நற்பண்புகள் இருக்கின்றன. சீதை மட்டும் அந்த கோட்டை விட்டு தாண்டி வராதான் இருந்திருந்தால் அவர் தூக்கி கொண்டு சென்றிருக்க மாட்டார். சீதைதான் அன்று தன் கொழுந்தனாரின் தன்னுடைய கணவனின் சகோதரன் பேச்சை மீறி சென்றார். அதனால்தான் அன்று சீதையை ராவணன் கடத்தி சென்றார். என்னை பொறுத்தவரை ராவணனும் நல்லவன் தான், அவருக்கும் சில கெட்ட பண்புகள் இருக்கின்றன, அது ஒரு சாரால் மறுக்கப்படுகிறது. இப்படி ஒரு நூலின் இதுதான் இவர் ஒரு பாத்திரத்தை வைத்து அவரை நல்ல பண்புடையவர், கெட்ட பண்புடையவர், தீய பண்புடையவர் என்று பிரித்தல் கூடாது, ஆயுதல் வேண்டும். அவருடைய இன்னும் என்ன சிறப்புகள் இருக்கின்றன? ஒரு நூல் என்றால் அந்த நூலை படித்து நுகர்ந்து அதை இன்புற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும். சிறந்த இலக்கிய படைப்புகள் மேலும் உருவாவதற்கு அடிப்படை படைப்பாளருக்கு உணர்த்துதல் வேண்டும். இன்னும் இந்த உலகத்தில் ஏராளமான நூல்கள் உருவாக இருக்கின்றன. அப்படி உருவாகக்கூடிய இலக்கியங்களுக்கு வேறு என்னென்ன கருத்துக்களை செலுத்த வேண்டும், என்னென்ன உட்கருத்துக்களை செலுத்தலாம் என்பதை படைப்பாளனுக்கு உணர்த்துதல் அவசியம். இவை அனைத்தையும் அறிவியல் முறையில் ஆற்றுவது எதுவோ அதுவே இலக்கிய திறனாய்வு ஆகும். இந்த இலக்கிய திறனாய்வு என்பது ஓர் அரிய கலை. அறிவுக்கு இடம் கொடுத்து உணர்வுக்கும் இடம் கொடுத்து வளர்ந்து வரும் ஒரு பெரிய துறை. ஆமா, அறிவுக்கும் இடம் கொடுக்குது, உணர்வுக்கும் இடம் கொடுக்குது. நாம் படிக்கக்கூடிய அந்த சிந்தனை உணர்வை தூண்டுகிறது. நம் உள் மனதிலே ஆழ் மனதிலே சென்று நாம் படிக்கக்கூடிய அந்த நூலில் இருந்து சில தகவலை நாம் வாழ்க்கையில் வெளிப்படையாக செய்வதற்கு நம்மளை தூண்டுவிக்கின்றது. பண்பட்ட இலக்கிய படைப்புக்கும் தரமான இலக்கிய ரசனைக்கும் நிலைக்களமாக விளங்க வல்ல உண்மைகளையும் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வகுத்தும் தொகுத்தும் வழங்கி வரும் ஒரு அற்புதமான கலையறிவு கருவூலம் பண்பட்ட இலக்கிய படை. பண்பட்டது என்றால் மிகவும் பழமையான என்ற பொருள் மட்டும் கிடையாது. பண்பட்ட பலமுறை படித்து படித்து பல ஆய்வாளர் பெருமக்களால் ஆராயப்பட்ட, நமக்கு முன்னாள் மூதாதையர்கள், அறிவில் சிறந்த பெரும் மகான்கள் அந்த இலக்கியத்தை படித்து அதில் திருத்தப்பட வேண்டிய கருத்துக்களை திருத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு சிறந்த அற்புதமான படைப்பு. இதுதான் பண்பட்ட இலக்கிய படைப்புக்கும் தரமான இலக்கிய ரசனைக்கும் நிலைக்களனாக விளங்க வல்ல ஒரு அற்புதமான கலையறிவு கருவூலம்தான் இந்த இலக்கிய திறனாய்வு. இலக்கிய திறனாய்வுக்கு ஒரு அறிமுகம் என்று தம் ஆங்கில நூல்ல எஸ்.எம். ஸ்கிரீபர் என்பவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இலக்கிய திறனாய்வு என்பதனை வரையறை செய்து மனப்பாடம் செய்யக்கூடிய சின்ன தெளிவான வாக்கியமாக எழுதி காட்டுவது அறிவு மட்டும் என்று சொல்லக்கூடாது. இந்த இலக்கிய உலகை கண்டுகொள்ள தொடங்கும் ஒரு இலக்கிய பயணமே இலக்கிய திறனாய்வு என்று கூறுகிறார். அவர் என்ன சொல்றாரு? எஸ்.எம். ஸ்கிரீபர் அறிவுன்னு மட்டும் சொல்லாதீங்க இலக்கிய திறனாய்வ, இந்த இலக்கிய பயணமே இலக்கிய திறனாய்வு என்று கூறுங்க அப்படின்னு ஸ்கிரீபர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. கவிதை என்பது ஒரு மைல்கல், நீண்ட பயணம். எனவே மாணவ செல்வங்களே, இந்த இலக்கிய திறனாய்வு கலை குறித்த இன்றைய வகுப்பானது உங்களுக்கு நல்ல முறையில் அமைந்திருக்கும் என்று என் மனதில் தெரிகின்றது. உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு அற்புதமான வகுப்பிலே சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கார்த்திகா.